இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்னு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளம்னு. இன்னும் 119 கிலோமீட்டர் போகணும் காய்ஸ். ஐயோ, இங்கே ஒரு வாட்டர் கிராஸு முழுசாக நனைஞ்சாச்சு. முக்காடு எதற்கு சரி காய்ஸ். செம்ம ஆஃப் ரோடு, பக்காவான ஆஃப் ரோடு. ஆனால் வேற லெவலில் இருந்துச்சு. Don't wanna sleep in, cause I got something to prove. ஸோ காய்ஸ், இது ஒரு பெரிய வாட்டர் கிராஸாக இருக்கும் போல இருக்கு. நீங்கள் போங்க பொறுமையாக போங்க. வரவா வர தள்ளவா. ஓகே, வந்துதான் ஆகணும். நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நமக்கு தள்ள வேண்டிய அவசியம் இருக்கும்னு நினைக்கிறேன். தள்ளி தான் ஆகணும். வாங்க. ஓகே சொல்லக்குடி. ஓகே சொல்லக்குடி. வந்துட்டேன். ஓகே, தண்ணி ஷூக்குள்ள தான் தண்ணி போயிடுச்சு. அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். கிராஸ் பண்ணி வந்துட்டேன் காசு. பாருங்க, டென்ட் அடிச்சுட்டு இங்கே ரோடு ஒர்க் போல இருக்கவங்கெல்லாம் டென்ட் அடிச்சு இப்படி தங்கியிருக்காங்க. கீழே அடியில் சைலன்சர் தான் என்னென்ன அடி வாங்கிச்சோ தெரியல கடவுளே. இன்னும் ஒரு 110 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். அதை முடிச்சிடணும். 10 கிலோமீட்டரா உங்களுக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த பாறையை பாருங்கள் காய்ஸ், அப்படியே கண்ணாடி மாதிரி மின்னுது ஒரு சில இடத்துல. இது வந்து 1 vehicle at time போட்டிருக்கு. அதாவது ஒரு வண்டி தான் வரணுமா. ஏன்னா இது எறும்பு பாலம், அதனால் ஒரு வண்டி தான் வர்ற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கு காய்ஸ் வியூஸ். அவர் வீடியோ எடுக்கிறேன்னாரு. ஓகே, வில்லேஜ் ரைடர்ஸ்னு எனது கல்வெட்டை பதித்து வைத்திருக்கிறேன். யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் வரும்போது இது இருக்கான்னு பாருங்கள். ஓகே, ஆனால் ஸ்பிட்டி வேலிக்கு வந்தீங்க அப்படின்னா இது இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா, மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ்னு. ஓகே, ஏதோ வந்ததுக்கு ஒரு கல்வெட்டை பதிச்சுட்டு போமே, அதனால தான் பதிச்சு வச்சுட்டேன். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். 10 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர். என்ன ஆடுலாம் வழி மறிக்கிறாங்க. சீக்கிரம் போங்கடா. என்னடா சேர்ந்து போறீங்க. போங்க சீக்கிரம் போங்க. நம்ம செல்லாக்குட்டியெல்லாம் வழி பிளாக் பண்ணிட்டாங்க. ஏடா, நாங்கள் புல்லு மேய்கிற இடத்துல நீங்கள் இப்படி வண்டி எடுத்துகிட்டு வந்தா நாங்கள் எப்படா புல்லு மேய்கிறது? உங்களால் தான் அந்த லேண்ட்ஸ்லைடெல்லாம் வருது. அது லேண்ட்ஸ்லைடு வந்து மழை பெய்யறதுனால வருது, எங்களால் வர்றதில்லை. இது அடுத்த ஒரு மிகப்பெரிய வாட்டர் கிராஸ். ஓகே, கிராஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான் டீ சொல்லக்கட்டி. அப்படி தாண்டி வந்தாச்சு. ஓகே, இந்த கிராஸ் பண்ணியாச்சு. இருக்க மவுண்டைன் பக்கத்தில் வந்துட்டாங்க ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ தூரம் தெரியுமா அந்த மவுண்டனுக்கு வர்றதுக்கு? ஆனால் 55 கிலோமீட்டர் தான், 55-60 கிலோமீட்டர் தான். ஆனால் அதுவே அவ்வளோ ரொம்ப ரிஸ்கியாகவும் ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு. இந்த வியூவை பாருங்கள், அப்படியே 3Dயில் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். அப்படியே செம்மையாக இருக்குல்ல. அது மேலே அவ்வளோ ஸ்னோ இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்னோ, இங்கே ஸ்னோ. பக்கத்தில் பார்க்க முடியாதா? கையில் அள்ள முடியாதா ஸ்னோவை?
அதுக்காக தான் வெயிட்டிங். பார்த்துக்கோ. ஹாய், ரோடு எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு. ஸ்பிட்டிக்கு போகிற ரோடு இது எல்லாமே. ஓகே 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 ஓகே. ஃபஸ்ட்டு கியர், லைட் மூமெண்ட். அவ்வளோதான் அதாச்சு. செம்ம டஃப்பாக இருக்குது. எல்லாமே பயங்கரமான ஆஃப் ரோடிங். ஸோ காசி பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் பெரிய கிராசிங்காக இருக்கும் போல இருக்குது. நம்மளால் போகிறாப்புல, அவர் ஃபஸ்ட்டு போயிடட்டும், அதுக்கடுத்து நம்ம போயிடுவோம். ஸோ காசி இப்போ நம்ம போவோம். ஓகே, எவ்வளோ தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. போயிரு செல்லப்பட்டி. அவ்வளோதான் செல்லப்பட்டி. தட்டா இல்லாட்டி. ஓகே காய்ஸ், கிராஸ் பண்ணியாச்சு. இங்கே 2 பேர் ஏதோ ரோப்பு ஏதோ போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் நம்ம கிளம்புவோம். இங்கே பாருங்கள் ஸ்னோவை. அங்கேருந்து அந்த ஸ்னோவை தட்டி விட்டோம்னா புழுன்னு கொட்டுவோம். இங்கே எல்லாரும் பாருங்களே, அப்படியே எப்படி சொல்கிறது, கரிஞ்சவப்பு கலரில் இருக்குது கைஸ். அப்படியே அந்த கரிஞ்சவப்பு கலருக்கு மலைக்கு மேலே, அந்த கலருக்கு மேலே பார்த்தோம்னா ஸ்னோ, அவ்வளோ ஸ்னோ இருக்குது. அப்படியே அந்த ஸ்னோ கீழே வர இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இங்கெல்லாம் ஸ்னோவாக இருந்தால் எப்படி இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்ப்போம், அது மாதிரியான வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சைடு ஃபுல்லாக இந்த பாறையெல்லாம் இப்படி உடஞ்சிக்கு இருக்குது. அதை உடச்சிருக்காங்க. ஆக்சுவலி உடச்சி ரோடை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு தண்ணி ஒரு வாட்டர் கிராசிங் இருக்குது அந்த அளவுக்கு. எக்ஸ்ட்ரீமான ஆஃப் ரோடு காய்ஸ். நான் சொன்ன மாதிரியே எக்ஸ்ட்ரீமான ஆஃப் ரோடு. வேறு லெவலில் அட்வென்ச்சர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். முதுகு வேறு எனக்கு லைட்டாக வலிக்குது காய்ஸ். கண்டிப்பாக வலி வரும் இங்கே. இந்த மாதிரி வலி வராமலாம் இருக்காது. முதுகு வலி வரும், சம்டைம்ஸ் வந்து தலைவலி கூட வரும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரோடு. கொஞ்சம் அப்படி தள்ளியே போகணுமா. ஓகே ஓகே ஓகே. அவ்வளோதான் காசு. இது கொஞ்சம் கேஷுவலான வாட்டர் காசாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் அகலமாக இருக்குது. ஓகே 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 ஓகே. அவ்வளோதான். ஓகே காசு, கிராஸ் பண்ணி வந்தாச்சு. பாருங்க, எழுத்தாப்புல இந்த மலையை மேலே யாரோ உப்பை தூவி விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் வாட்டர் கிராசிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இந்த பக்கம் ரோடு பள்ளமாக இருக்குது. எவ்வளோ தூரம் இடமா அடிச்சிருச்சுடா. அவ்வளோதான், வந்தாச்சுமா செல்லக்குட்டி. வந்தாச்சுமா. இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு பாருங்க. லைட்டாக மேலே ஏறிக்கும் அப்படியே. ஓகே காய்ஸ், வந்தாச்சு. லைட்டாக ஏதோ ஒன்று எடுத்துருச்சு. ஏதோ சவுண்டு வர கேட்டுச்சு டங்குன்னு, என்னன்னு தெரியலை. ஓகே, அவ்வளோதான். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குது. ஓகே அவ்வளோதான். ஓகே அவ்வளோதாண்டி. ஆடி அப்படி தாண்டி சொல்லலாம். வெரி குட். ரொம்ப டேஞ்சரான ஆஃப் ரோடு காய்ஸ். வேறு மாதிரி இருக்குது. இதை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. சரட்டி விட்டு விழுந்தேன்னா அந்த பக்கம் நான் கவுந்துருவேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி இடத்துலலாம். ஓகே, ஓரளவுக்கு இப்படியே கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஓகே, டன். அவ்வளோதான் வந்துடுவான். அவ்வளோதான், வந்தாச்சு. சிவாஜி இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ் மேக்ஸிமம். நம்ம எதுக்கும் பார்ப்போமா? ஓ ஷட், இன்னும் 88 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். இன்னும் 88 கிலோமீட்டர் காய்ஸ். ஐயோ, இதுக்கு இவ்வளோ இதாகிருச்சு. சத்தியமாக சொல்கிறேன், மனசில் ஃபுல்லாக தைரியம். எப்படி சொல்கிறது, 200% வந்து நீங்கள் வந்து மனசில் தைரியம் இருக்காள், கான்ஃபிடென்ட் இருக்காள் மட்டும்தான் இந்த ஸ்பிட்டி வேலையை ட்ரை பண்ணணும். ஸோ அவசரப்பட்டு யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். மைண்டு ஃபுல்லாக வந்து
பீஸாக இருக்கணும், எப்படி சொல்கிறது, அமைதியாக இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க மைண்டில் வந்து ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க மட்டும் தான் இந்த ஸ்பிரிட்டி வேலையை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லே போயிருங்க. ஸோ என்னோடய பேச்சை கேளுங்க, சொன்னால் சொல்கிறேன், நான் வந்து வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஹிமாலயம் வச்சுருக்கவங்க நான் வந்துடலாம், வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே வந்து ஒரு மனதைரியம் வேணும். மனதைரியம் இல்லைனா இதில் கிராஸ் பண்ணவே முடியாது. இன்னும் 88 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். இன்னும் 88 கிலோமீட்டருக்கு ரோடு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி எப்படி எந்த அளவுக்கு நாங்கள் எப்படி முடிக்க போகிறோம், எப்போ முடிக்க போகிறோன்னே தெரியலை. முதுகு வலி சரியாக வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, கையை வலிக்குது, ப்ரோவுக்கும் கையை ரொம்ப வலிக்குது. எங்கேயா ஒரு இடம் நிப்பாட்டி லைட்டாக ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு பார்க்குறோம். எந்த அளவுக்கு இருக்குண்ணே, ரொம்ப குறுகலான ரோடு. அவங்க எங்கேயா ஒரு கிலோ ஸ்டாப் பண்ணணும் காய்ஸ். கண்டிப்பாக முதுகு ஒரு லைட்டாக வலிக்குது, ரொம்பவே வலிக்குது. லைட்டாலாம் இல்லை, ரொம்பவே வலிக்குது. எங்கேயா ஒரு சில இடத்துல நிப்பாட்டணும். ஓகேம்மா. இந்த பக்கம் பாருங்கள், தண்ணி போயிட்டுருக்கு. இது ஃபுல்லாக தண்ணி போனால் எப்படி இருக்கும்? நம்ம அந்த பக்கம் வரவே முடியாது. வலி இருக்கே, அதான் உங்களுக்கு ஒரு ஃபன்னோடு நான் நடந்துக்கிறோம்ல, அதுதானே ஒரு விளாகருடைய அழகு. நம்ம ப்ரோ என்ன அழகானுமே. ஸோ அவர் வரட்ட வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் ரோடு இப்படி தான் காய்ச்சி இருக்குது. இதே மாதிரியான ஒரு ஆஃப் ரோடு தான், எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு. எந்த அளவுக்கு ஆஃப் ரோடாக இருக்குண்ணே, வேறு மாதிரி ஆஃப் ரோடாக இருக்குது காய்ஸ். நிஜமாகவே சொல்கிறேன், ரோடே இல்லை சொல்ல போனோம்னா. இதுதான் காய்ஸ் அட்வென்ச்சரு, ஆஃப் ரோடு இதுதான் அட்வென்ச்சரு. இப்படி பண்ணுறது தான் எனக்குமே பிடிக்கும். இதில் வழிகள் நிறையா இருக்கும், அதெல்லாம் நமக்கு பெருசாக எடுத்துக்கவே முடியாது. இங்கே பாருங்கள் ரோடை எப்படி அடிச்சுக்கிட்டே வருது. அந்த 1 கிலோமீட்டர் கருப்பாக இருக்காது. ஏன்னு பார்க்குறீங்களா? அது அந்த மேலே மேகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேகத்தோட நிழல். அதனால தான் அந்த ஒரு இடம் மட்டும் இப்படி கருப்பாக இருக்குது. அது பாருங்க, மண்ணை குமிச்சு வச்சுட்டு லைட்டாக அப்படி சரிச்சு விட்டா ஒரு மாதிரி சரிஞ்சு வந்திருக்கும்ல, அந்த மாதிரி சரிஞ்சு வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே மண்மேடு போல இருக்குது கைஸ். இந்த மலை வந்து மண்ணால் ஆனால் ஒரு மேடுன்னு நினைக்கிறேன், அதான் அப்படி இருக்குது. மேலே லைட்டாக ஸ்னோ இருக்குது கைஸ். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி அவங்க வந்து பாதை மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் இப்படி இருக்கணும் ரோட, நீங்களே பாருங்கள். இப்படி காமிச்சா தான் உங்களுக்கு தெளிவாக, இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். பார்த்தீங்களா? ஐயோ சட், லைட்டாக எந்திரிச்சு வந்தேன், லைட்டாக ஸ்கிட் ஆகிடுச்சு. அந்த பக்கத்தில் கல் ஒன்று ஏறிட்டேன், கல் மேலே. அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு டீ கடை மாதிரி இருக்குது காய்ஸ். வண்டியை போய் இங்கே நிப்பாட்டி ஒரு சின்ன வாட்டர் பிரேக் எடுத்தே ஆகணும். தண்ணி குடிக்காமல் லைட்டாக மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அண்டு ஒரு மாதிரி தலைவரி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போய் தண்ணியை குடிச்சிக்கிறோம். அதான் இங்கே நிப்பாட்ட சொல்லி சொன்னாப்புல. நம்ம ரீல்ஸே பார்க்குறதில்ல, பார்த்தா தானே தெரியும். அச்சக்க புச்சுக்க. आप कहाँ से? हरियाणा से। अच्छा, हम तमिलनाडु से। आप कब चले थे? 1 महीना हो गया। 1 महीना हो गया? हाँ 1 महीना हो गया। ஹரியானா. ஸோ காய்ச்சி பார்த்தோன்னா ஒரு சின்ன பிரேக்கு, ஏன்னா ரொம்ப முதுகு வலிக்குது, சரியான ஆஃப் ரோடு. அதனால் கொஞ்சம் நேரம் எங்களுக்குள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான் இருக்கோம். வண்டிக்கு மெயினாக ரெஸ்ட்டு வேணும். ஸோ அதனால் வண்டியை எங்களுக்குள்ளே நிப்பாட்டி வச்சுட்டு இது பண்ணுவோம். இப்போ செல்லக்குட்டிக்கு 2 லக்கில் பின்னாடி முன்னாடியும் அடி வாங்கினுச்சு. என்னன்னு தெரியலை, அது பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, வெரி குட் செல்லக்குட்டி, வெரி குட்.